நடராஜாவை பூஜை பண்றவர் திருமாளிகை தேவர். இந்த கருவூர் தேவர்னு ஒருத்தர் சொன்ன பாருங்க, அவரு அம்பாள் பராசக்தியை பூஜை பண்றவர். ஒரு நாள் நடராஜா பூஜை முடிச்சு சாமிக்கு கொடுத்த பிரசாதம் அதை கொண்டாந்து கருவூர் தேவர்கிட்ட கொடுத்தார் திருமாளிகை தேவர். கருவூர் தேவர் வாங்கி சாப்பிட்டுட்டார். கருவூர் தேவர் அம்பாளுக்கு வழிபாடு பண்ணார். அம்பாளுக்கு வழிபாடு பண்ண பிரசாதத்தை கொண்ட திருமாளிகை தேவர்கிட்ட கொடுத்தார். திருமாளிகை தேவர் தொட்டு கும்பிட்டுட்டு எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கல, தொட்டு கும்பிட்டு கை எடுத்துட்டார். வாங்கி சாப்பிடணுமா இல்லையா? இது என்ன வம்பா இருக்கு? அவர் கொடுத்த பிரசாதத்தை நான் வாங்கி சாப்பிட்டேன், அது நடராஜா பிரசாதம். நான் கொடுத்த பிரசாதத்தை இவர் வாங்கி சாப்பிடல, அது அம்பாள் பிரசாதம். நேர குருநாதர்கிட்ட போயிட்டார். குருநாதர்கிட்ட போயிட்டார். குருநாதர் யாரு? போகர். அவர்கிட்ட போயிட்டாங்க ரெண்டு பேரும். சாமி, அவர் கொடுத்த பிரசாதத்தை நான் வாங்கிட்டேன், நான் கொடுத்த பிரசாதத்தை மரியாதைக்கு தொட்டுட்டு விட்டுட்டார், இது சரிதானா? சரின்னாராங்க. என்ன ஜெயசிம்மன் ஐயா, இந்த பாருங்க அவருக்கு சந்தோஷத்தை, சரின்ட்டாராம். ஏன்? சிவபெருமானுக்குள் சக்தி அடங்கும், சக்திக்குள் சிவபெருமான் அடங்க மாட்டார். சிவபெருமானுக்குள் சக்தி அடங்கும். அவர் சக்திக்குத்தானே அம்பாள்னு பேரு. எங்க இப்போ மலர் இருக்கு, மனம் இருக்கு. மனத்துக்குள் மலர் அடங்காது, மலருக்குள் மனம் அடங்கும். பாலுக்குள் சுவை அடங்கும், சுவைக்குள் பால் அடங்காது. அப்படித்தானே சிவமும் சக்தியும். இதுதான் சரின்ட்டாரா. சிவபெருமானுடைய வழிபாடு, அதற்கு துணை செய்வது சக்தியின் வழிபாடு. நல்ல தெளிவா இருக்கணும். அம்மாட்ட போய் சொல்லி 500 ரூபா பணம் வேணும் எக்ஸ்கர்ஷனுக்குன்னு அப்பாட்ட வாங்குறான்ல பையன். அப்பாட்ட நேரில் போனா பெல்ட்டை கழட்டிடுவாரு. அம்மாட்ட போய் சொல்லி எனக்கு 500 ரூபா வேணும், அம்மா நேரம் பார்த்து சொல்லி அப்பாட்ட சரின்னு வாங்கி. இதான் சார் கோயில். எங்க மதுரை மீனாட்சி கோயில்ல முதல்ல மீனாட்சிகிட்ட போய் காலில் விழுந்துடணும். அவதான் சிவபெருமானை பார்க்கறதுக்கு கண் கொடுப்பா. சிவபெருமானை பார்க்க முடியாதுங்க இந்த கண்ணை வச்சுக்கிட்டு. அவன் படைச்ச சூரியனையே பார்க்க முடியல, அவனை எப்படி பார்க்க முடியும்? சிவபெருமானால் படைக்கப்பட்ட சூரியனை உங்களால பார்க்க முடியுதா? முடியலையே. அப்ப படைச்ச பகவானை எப்படி பார்க்க முடியும்? அம்பாள் கண் கொடுத்தா தான் பார்க்கலாம். அதனாலதான் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி. இப்படி சிவன் அருளே அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படி என் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காற்றோனாதே. அப்படிப்பட்டவர் திருமாளிகை தேவர். ஒரு நாள் காவேரி ஆத்துல குளிச்சுட்டு வர்றார். குளிச்சுட்டு பூசைக்கு வர்றார். திருவாவடுதுறை கோயிலுக்கு வர்றார். வழியில பணத்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இவர் கையில பூக்கொடலை, சிவத்துக்குரிய மலர். பிண வந்தா சின்ன இடம், அந்த பக்கம் இந்த பக்கம் போறதுக்கு இடம் கிடையாது. இவரை ஒட்டிக்கிட்டு தான் போகணும். அந்த பிண வாடை பூவில் அடிக்கப்படாது. என்ன செய்கிறது? அதுவும் வந்துருச்சு, இவரும் போயிட்டார். இனிமே ஒன்னும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். பிள்ளையார் அங்க ஒருத்தர் இருக்கார், இப்பவும் இருக்கார் திருவாவடுதுறையில. அந்த பிள்ளையார ஒரு பார்வை பார்த்தாராம். பிள்ளையார் நான் பார்த்துக்கிறேன். என்ன வேடிக்கை தெரியுமா? பணம் இவருடைய பூக்கொடலை அப்படியே மேல போயிடுச்சு. இவர் கையில வச்சிருந்த பூக்கொடலை மேல போயிடுச்சு. பிணம் பாடையை விட்டு இறங்கி நடந்து வந்துச்சு. சித்து, பிணத்துக்கிட்ட தானே பூக்கொடலை போகக்கூடாது. பிணத்துக்கு உயிர் வந்துட்ட பணம்னு பேரு இல்லையே, மனுஷன்னு தானே பேரு. மனுஷன் உட்கார்றதுக்கு இடம் கொடுப்பாங்க, பணத்துக்கு யாராவது இடம் கொடுப்பாங்களா? ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு போனேன் ஒரு கல்யாண வீட்டுக்கு. நிறைய செருப்பு தொலைச்சதுனால ஒருத்தர் எழுத்த வீட்டுக்கு போனேன். சார், இந்த செருப்பை உங்க வீட்டில் போட்டுட்டு போறேன், கல்யாணம் முடிஞ்சு சாப்பிட்டு வந்து செருப்பு எடுத்துக்கிறேன், நல்லா போட்டுட்டு போங்கிறாரு. செருப்புக்கு மரியாதை. ஒரு வீட்டில் பணத்தை தூக்கிட்டு வர்றாங்க, தோல் வலிக்குது. சார், உங்க வீட்டில் கொஞ்சம் இறக்கி வைக்கவானா? எவனாவது ஒத்துக்குவானா? அந்த செருப்புக்கு உள்ள மரியாதை கூட உயிர் போயிட்டா இதுக்கு கிடையாது. இதை காப்பாத்தான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். அது மாதிரி பிணம் எந்திரிச்சு நடந்து வந்துருச்சு. பூக்கொடலை மேல போயிடுச்சு. எந்திரிச்சு நடந்த உடனே இவர் குறுக்கல போயிட்டாரு.
போய் பூக்கொடலை கையில வாங்கிட்டு இவர் போனம் திரும்பவும் விழுந்துருச்சு, முடிஞ்சு வச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் பாட்டில் இருக்கு. திருவாவடுதுறைக்கு அவ்வளவு சிறப்பு. அந்த ஊர் மக்கள் பூரா காலையில சிவபெருமானை கும்பிடுற மாதிரி திருமாளிகை தேவரை கும்பிடுவாங்க. குளிச்சுட்டு வந்தா திருமாளிகை தேவரை முதல்ல கும்பிடுவாங்களாம். ஒரு நுட்பம் சொல்றேன். கல்யாணமான பெண்கள் கர்ப்பமாக இருக்கிற பொழுது யாரை அடிக்கடி பார்க்கிறாங்களோ அவங்களுடைய முகம் அந்த குழந்தைக்கு பதியும்னு ஒரு வழக்கு உண்டு. அது சயின்டிபிக்கலா சரியா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அதுக்கு தான் நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் நல்ல படங்களை மாட்டி வைக்கிறது. சொக்கலிங்க பெருமான் படம், மீனாட்சி படம், மகாலட்சுமி படத்தை மாட்டி வச்சா பிறக்கிற புள்ள நல்ல முகத்தோட பிறக்கும். இந்த கண்ட படங்களை மாட்டி வச்சா பையன் அப்படித்தான் பிறப்பாங்க. அம்மா இப்ப பிறக்கிறவ என்ன சொல்றான், டிஷ்யூம்ங்கிறான் பிறந்த உடனே. ஏன்? 10 மாச கர்ப்பத்திலும் படம் பார்க்க தவறாத பத்தினிமார் கூட்டம் நம்ம நாட்டில் அதிகம். நீங்க படத்தை பார்த்தா பிறக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? டிஷ்யூம்னு தான் இருக்கும். பழைய காலத்தில் தவம் இருந்து பிள்ளை பெற்றார்கள். தவம் இருந்த பொழுது சிவபெருமானை நினைத்து பிள்ளை பெற்றார்கள். சிவபெருமான் மாதிரி பிள்ளை பிறந்தது. திருமாளிகை தேவரை எல்லாரும் கும்பிட்டதுனால அந்த ஊர்ல ஒரு 20-30 பிள்ளைகள் இவர் முகச்சாடைக்கு பிறந்துருச்சு. யாரோ இவருக்கு வேண்டாதவன் ராஜாட்ட போய் வத்தி வச்சுட்டான். உங்களுக்கு புரியுது இல்ல எப்படி இருக்கு? நம்மால யோக்கியமானதை ஒரு காலம் சொல்ல மாட்டான். அயோக்கியத்தனம்னா வெளியே வந்துடும். இந்த ஆள் இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிவிட்டாரு, 20 பிள்ளைகள் இவர் முகச்சாடைக்கு இருக்கு. ராஜாட்ட போய் சொல்லிட்டான். இவர் அப்பாவி மனுஷன், சித்தர், மகா சித்தர், பரமஞானி. ராஜா அங்கிருந்து அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்டான். இவர் திருவாவடுதுறையிலே பெருமானை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்படி கும்பிடுற நேரத்தில் அங்கிருந்த ஆட்கள் வந்து விட்டார்கள். இவர் பார்க்கிறார், சிவபெருமானேன்னாராம். இந்த வந்தவங்க இவரை இழுத்துட்டு வந்தான் பாருங்க, ஒரு 50-60 பேர். அவன் ஒருத்தன் கட்டி பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டான். ஒன்னும் புரியாம இவரு கவலைப்படாம நிற்கிறார். ராஜாட்ட போனா என்னடா இப்படி ஆகி போச்சு. சரி, அந்த ஆளு தலையை வெட்டி கொண்டு விட்டு வந்துட்டான். வந்தா யாரோ அவனுக்குள்ள ஒருத்தனை வெட்டி கொண்டு போயிட்டாங்க. ராஜா அங்கிருந்து சேனைகளை அனுப்பினாராம். இவர் சிவபெருமானேன்னாராம். மதில் சவத்தில் உள்ள நந்திகளை பூரா அனுப்புனாராம் சிவபெருமான். எல்லா நந்திகளும் போக சேனை துண்டக்கானம் துணியக்கானம்னு ஓட கடைசியில ராஜா காலில் வந்து விழுந்துட்டான். இன்னைக்கு திருவாவடுதுறை போய் பார்த்திருக்கிறீங்களா? மதில் சவர்கள்ல நந்தி இருக்காது. ஒரே ஒரு பெரிய நந்தி முன்னால இருக்கும். சிவனுக்கு முன்னாலே பெரிய நந்தி இருக்கும். நந்திக்குரிய திருத்தலம் திருவாவடுதுறை. அப்பவே என்ன சொன்னேன், சோழ நாட்டை ஒரு கோயிலாக வைத்து பார்த்தால் சிதம்பரம் நடராஜாவுடைய சந்நிதி, திருவலஞ்சுழி பிள்ளையார் சந்நிதி, சுவாமிமலை முருகன் சந்நிதி, திருச்சேங்கலூர் சண்டீசர் சந்நிதி, கர்ப்பக்கரகம் மகாலிங்கம், திருவிடமருதூர் கர்ப்பக்கரகம், நந்தி இருக்கிற இடம் திருவாவடுதுறை. ரொம்ப சரியா இருக்கும். சிவலிங்கம் எங்க பார்த்திருக்கோ திருவாவடுதுறை நந்தி அதை எதிர்த்தாப்புல பார்த்திருக்கோம். திருவாவடுதுறையிலே வாழ்ந்தவர் திருமாளிகை தேவர். இவருக்கு அவ்வளவு புகழ். அவர் பாடின பாட்டு அற்புதமான பாட்டு. ஒரு பாட்டு எடுத்துக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை எடுத்துக்கிறேன். ஒளி வளர் விளக்கே, சிவபெருமான ஜோதிமயமான விளக்கா கும்பிடுறார். ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, சொர்க்கம்னா அது எப்படி இருக்கும்? அங்க ரம்பை இருப்பா, ஊர்வசி இருப்பா, திலோத்தமை இருப்பா, அதெல்லாம் கதை. ஒரு தீ இருக்க மாட்டான். நம்மால கதையை நல்லா கட்டி விட்டாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, யாரும் கிடையாது. சொர்க்கம்னா எப்படி இருக்கும்? ஒளியும் வெளியும் தான் இருக்கும். ஸ்பேஸ் அண்ட் லைட். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் எங்க வருது? கந்தர் அலங்காரம். அருணகிரிநாத சுவாமி முருகன் அருள் பெற்றவர் பெருமான் பாடுறார். ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதரத்து உச்சியின் மேல் அழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாடை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே. ஒளியும் வெளியும் தான் சொர்க்கம்.
நிம்மதியா இருக்கும். இருட்டு பயம் கொடுக்கும், வெளிச்சம் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒளியும் வெளியும் தான் சொர்க்கம். ஒளி வளர் விளக்கே. அதனாலதான் ராமலிங்க சுவாமி எல்லாத்தையும் கும்பிட்டு கடைசியில ஜோதி வழிபாட்டில் வந்து நின்றார். திருவண்ணாமலையில சிவபெருமான் யாரு? ஜோதி தானே. ஞானிகளுக்கு பூர்வ மத்திய ஸ்தானத்தில் ஒரு ஜோதி தெரியும். எங்க இந்த குங்குமம் போட்டு வைக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல உள்ள தெரியும். அதத்தான் எல்லாரும் தீபாராதனைன்னு கும்பிட்டது. வெளியில தீபாராதனை, உடம்புக்குள்ள புருவ மத்தியிலே ஜோதி தரிசனம். ஆமா சார், தீபாராதனையும் போது குருக்கள் மணி அடிக்கிறார்ல, உடம்புக்குள்ளே ஜோதி தரிசனம் ஆகிற பொழுது மணி சத்தம் கேட்கும். இது அடையாளம் தானே. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், உடம்புக்குள்ள தெரிகிறத வெளியில் காட்சியாக காட்டினோம். நமக்கு தெரியலையே சார் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த பக்குவத்துக்கு வந்து மூலாதார அக்னியை எழுப்பலையே. நம்ம அக்னியை எழுப்பினா 4 இட்லிக்கும் சாம்பாருக்கும் தானே கேடு. வேற எப்படி அக்னியை எழுப்பணும் இல்லையே. அதனால நம்ம இருக்கிற இருப்புல இருந்து அடுத்த பிறவி எடுத்து ஆண்டொன்று போனால் வாண்டு 2 தோன்றும்னு புள்ள குட்டிகளை பெற்று உலகத்துக்கு ஜனத்தொகையை அதிகமாக்கி 350 கோடி உண்டாக்கி விட்டோம். நம்ம பண்ண கைங்கரியம் இதுதான். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே. எல்லாம் கெட்டு போயிடும். டைனமிக் வேர்ல்டுங்கிறான். எல்லாம் மாறி போயிடும். உடம்புல உள்ள அணுக்கள் மாறுதா இல்லையா? 12 வருஷத்துல அவ்வளவு மாறி போயிருமா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் மாறும். எது நிச்சயம்? நிலையாமை நிச்சயம், மாற்றம் நிச்சயம். எதுவும் அப்படியே நிற்காது. ஸ்டாட்டிக் வேர்ல்டு இல்ல, இது டைனமிக் வேர்ல்டு. மாற்றம். சிவபெருமான் மட்டும் அப்படியே இருப்பார். உலப்பிலா ஒன்றே, கெட்டு போகாத ஒன்று. உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. உணர்வுகளை தாண்டியவர் சிவபெருமான். உங்களால் உணர முடியாதவர், உணர்வுகளுக்கு அப்பால் பட்டவர். பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார், நாவினால் எச்சில் படாதவன் இறைவன் மட்டுமே. நீங்க 1000 திருவாசகம் பாடுங்க, அதுக்குள்ள அடங்கிடுவாரா? மாட்டார். அதுக்கு அப்பால போய் நிற்பார். 1000 தேவாரம் பாடுங்க, அதுக்குள்ள அடங்கிடுவாரா? மாட்டார். அதுக்கு அப்பால போய் நிற்பார். உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே, தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே. ஆள் எப்படி இருப்பார்? செக்கச்செவேல்னு பளிங்கு மாதிரி இருப்பார், மணிக்குன்று மாதிரி இருப்பார். செந்தாமரை காடனையமே நின்றார் திருவாசகத்திலே. அப்படி இருப்பார். சித்தத்துள் தித்திக்கும் தேனே. தேன் நாக்குக்கு தானே தித்திக்கும், இது மனசுக்கு தித்திக்கும். நாக்குக்கு தேன் கொண்டே வச்சாத்தான் தித்திக்கும், மனத்துக்கு தேன் நினைக்கிறவாதெல்லாம் தித்திக்கும். எங்க தேன் கையில கிடைச்சா தானே, இது நினைச்சா போதுமே. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. வண்டே, இந்த பூவுல போய் தேன் சாப்பிடாதே, வேற ஒரு பூ சொல்றேன், அங்க போய் சாப்பிடு. தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே. நினைத்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்புடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி. மாணிக்கவாசக சுவாமி வாக்கு. அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே. அழின்னா அன்பு. யார் அன்பு செய்கிறார்களோ சிவபெருமான் அவங்க மடியில் வந்து உட்கார்ந்திருப்பான். அங்கே ஆனந்த கனியாய் இருப்பான். அம்பலம் ஆடரங்காக வெடிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமா விளம்பே. ஒன்ன சொல்றதுக்கு எனக்கு ஆற்றலை கொடு. ஆண்டவனை பத்தி பேசணும்னா அதுக்கு ஆண்டவன் ஆற்றலை கொடுக்கணும். ஆண்டவன் பேச்ச கேட்கணும்னா அதுக்கு ஆண்டவன் ஆற்றலை கொடுக்கணும். முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார்னு வைஷ்ணவத்திலே ஒரு பெரியவர் அழகா சொல்லுவார். பேசுறவங்க கேட்கிறவங்க எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு மகாலட்சுமியும் அவங்க அக்கா மூதேவியும் வருவாங்களாம். தங்கச்சிக்கு பேரு ஸ்ரீதேவி, அக்காவுக்கு பேரு மூதேவி. கழுத மேல வருவா. அவளுக்கு கோயில் கட்டி இருக்காங்க காசியில மூதேவிக்கு. அதெல்லாம் பெரிய ஆச்சரியம். கும்பிடுறாங்க அதை. ஏன்னா நீ வரப்படாதுன்னு, நீ கிட்ட வரப்படாது தாயேன்னு கும்பிடுறான் போய். இது எப்படி இருக்கு? ஸ்ரீதேவிய நீ வரணும்னு கும்பிடுறான். நாரதர்கிட்ட ஸ்ரீதேவியும் மூதேவியும் வந்தாங்களாம். 2 பேர்ல யாரு அழகுன்னு கேட்டாங்களாம். நாரதர் பார்த்தார், ஸ்ரீதேவி அழகுன்னா மூதேவி வந்துடுவா.
மூதேவி அழகு இல்லைன்னா ஸ்ரீதேவி இல்லை, இப்படி சொல்லுவோம். மூதேவி அழகுன்னு சொல்லிவிட்டா ஸ்ரீதேவி போயிடுவான். ஸ்ரீதேவி அழகுன்னு சொல்லிவிட்டா மூதேவி வந்துடுவா. என்ன பண்றது? நாரதர் கெட்டிக்காரர், 2 பேரும் கொஞ்சம் நடந்து போங்கன்னாரா. நடந்து போனாங்களாம். ஸ்ரீதேவி உனக்கு முன்னழகு அதிகம், மூதேவி உனக்கு பின்னழகு அதிகம், நீ போய்கிட்டே இரு, அவ வந்துகிட்டே இருக்கணும். எப்படி விவரம் பார்த்தீங்களா? எதுக்கு சொல்ல வந்தேன்? அற்புதமான வாக்கு. விளம்புமா விளம்பே. முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சொன்னார், இவங்கள்ட்ட மூதேவியும் ஸ்ரீதேவியும் வருவாங்களாம். யாரெல்லாம் நல்லா கேட்கிறாங்களோ அவங்க தோளுல ஸ்ரீதேவி உட்கார்ந்துக்குவாளாம். ரசிச்சு கேட்கிறாங்கல்ல உங்களை மாதிரி ஸ்ரீதேவி உட்கார்ந்துக்குவாளாம். அதே மாதிரி தன்னை மறந்து ஒழுங்கா பேசுறாருல அவரு தோல்லையும் ஸ்ரீதேவி உட்கார்ந்து இருப்பாளாம். வீட்டுக்கு போற பொழுது ஸ்ரீதேவி அவங்களோடயே போயிருவாளாம். இந்த சில பேர் ஓரத்துல உட்கார்ந்து தூங்கிக்கிட்டே இருப்பாங்கல்ல, நல்லா பேசுறாரு, வீட்டுல கூட தூக்கம் வரல, இங்க சுகமா தூக்கம் வருது அப்படின்னு அந்த ஓரத்துல சாஞ்சுக்கிட்டு தூங்குறான் பாருங்க, அவன் தோல்ல மூதேவி போய் உட்கார்ந்துக்குவானாம். பேசுற பொழுது சில பேருக்கு மறந்து போயிடும். ஒரு பாட்டை சொல்லிவிட்டு என்னமோ சொன்னேன்பா, அப்படி பேசுறவன் தோல்லையும் மூதேவி உட்கார்ந்துக்குவாளாம். அவங்க போற பொழுது அவங்க வீட்டுக்கு அவ போயிடுவாளாம். இப்ப புரியுதா? உங்க வீட்டுக்கெல்லாம் யாரு வரப்போறா? மகாலட்சுமி ஸ்ரீதேவி வரப்போறா. அதான் இப்படி கேட்குறீங்க. அப்படி என்ன ஞானம் உள்ள இடத்துக்குத்தான் ஸ்ரீதேவி போவா. என்ன சொல்றாரு? பகவான் கட்டளை இருந்தால் தவிர பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. நாம் பேசலம்மா, சத்தியமா நாம் பேசல. ராமலிங்கேஸ்வரர் பேச வச்சா பேச்சு வரும், இல்லாட்டி நின்று போயிடும். ஒரு வார்த்தை பேச முடியாது. நடக்கிறது யார் நடக்க வைக்கிறான்? அவன் நடக்க வைக்கிறான். பழனி பாத யாத்திரையில் எங்க அனுபவம். நடக்க முடியாதுன்னவன் நடந்துருவான். நான் எத்தனை முறை போயிருக்கேன் அப்படின்னவன் நின்றுவான். நான் பார்க்கிறேன், அனுபவிச்சேன். நான் 10 முறை பழனிக்கு போனேன், ஆளு கால் வீங்கி போச்சு, கொப்பளம் வந்துருச்சு, இவ்வளவு பெரிய தக்காளி பழம் காலில் இருக்கு, கொப்பளம் நடக்க முடியல. கடவுளேன்னு வந்தவர் அற்புதமா கடந்து வந்துட்டார். யாரு காரணம்? பெருமான் காரணம். விளம்புமா விளம்பு. பெருமானே, உன்னை சொல்வதற்கு ஆற்றலை நீ கொடு. உன்னை நினைக்கிறதுக்கு நீ என்னை நினை. அவன் நினைச்சாத்தான் அவனை நீங்க நினைக்கலாம். நீங்க எப்போ அவனை நினைக்கிறீங்களோ அப்போ கடவுள் உங்களை நினைச்சிட்டாருன்னு அர்த்தம். இல்லைன்னா உங்களால நினைக்க முடியாது. யாரு பாடுற பாட்டு? திருமாளிகை தேவர். வேகமா ஓடுறேன். 2வது ஆள் சேந்தனார்னு ஒருத்தர். இந்த சேந்தனாரை பத்தி நிறைய சொல்லணும். சேந்தனார் யார் தெரியுமா? பட்டினத்தார் விட்டு கணக்கப்பிள்ளை. பட்டினத்தார் நவகோடி நாராயணமூர்த்தி. கோடிக்கணக்கில் 9 கோடி பொண்ணு அந்த காலத்துல. வீடு பூரா தங்கம். நாளைக்கு காலையில அதை பத்தி கொஞ்சம் பேசுறேன். 9 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரர் பட்டினத்தார். அவர் கணக்கப்பிள்ளை சேந்தனார். பட்டினத்தார் சன்னியாசி ஆயிட்டார். சேந்தனார் பக்கத்துல போனார். சாமி, இவ்வளவு சொத்து கிடைக்க என்ன செய்யட்டும்? 5 லட்சம் ரூபாய் எடுத்து ராமலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு கொடுத்துரு. ஒரு 10 லட்சம் ரூபாய் எடுத்து ஒரு காலேஜ் கட்டு. ஒரு 20 லட்சம் ரூபாய் எடுத்து சண்முகநாதன் ஐயா கையில கொடுத்துரு. நல்ல நிகழ்ச்சிகள் ஒழுங்கா நடத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்த பணம் எனக்கு சொந்தம்னு அர்த்தம். இதை இப்படி செய்யினா என்ன அர்த்தம்? இந்த பணம் எனக்கு சொந்தம்னு அர்த்தம். பட்டினத்தார் என்ன சொன்னாரு? இது என்ன செய்யட்டும்னு கேட்டார்ல, எப்படியும் போகட்டும்ட்டு போயிட்டார். பரம ஞானி. சேந்தனார் என்ன பண்ணாரு? 9 கோடி சொத்தையும் நான் தான் கணக்கப்பிள்ளை எடுத்துக்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சாரா? இல்ல, வாரி வாரி தெருவில் வந்தவன் போனவன் சொந்தக்காரன் அவ்வளவு பேருக்கு அள்ளி விட்டு முடிச்சுட்டாரு. சில பேர் வாங்காதவன் இருப்பான் பாருங்க. ராஜாட்ட போய் சொல்லிவிட்டான், இந்த ஆளு எல்லா பணத்தையும் வெளியில கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு 3/4 வாசிய இவர் சுரண்டிட்டார். அந்த காலத்திலே இதெல்லாம் இருந்திருக்கு. கொண்டு போய் ராஜா இவரை சிறையில போட்டுவிட்டான். சேந்தனார் பரமபக்தர். தில்லை நடராஜ பெருமானை வழிபடக்கூடியவர். அவர் பண்ணது தப்பு இல்லை. எப்படியும் போகட்டும்னா இருக்கிறதுக்கு வாரி கொடுத்துட்டு போக வேண்டியதானே.
யாருக்கும் கொடுத்தது ஒன்றும் தப்பு கிடையாது, அவர் எடுத்துக்கல. யாருக்கோ கொடுத்தாரு, எடுத்துக்கட்டும். ராஜா ஜெயிலில் போட்டு விட்டான். சேந்தனார் மனைவி பட்டினத்தார் காலில் போய் விழுந்தான். பட்டினத்து சாமி ஒரு பாட்டு பாடினார். கைத்தளை நீக்கி என் முன் காட்டு வெண் காட்டுடானே. சேந்தனார் கையில விலங்கு போட்டிருக்கு. இந்த விலங்க உடைச்சு எனக்கு முன்னால் சேந்தனாரை காட்டு. சிவபெருமான்கிட்ட ஒரு உத்தரவு போடுற மாதிரி. அவ்வளவுதான், அவர் கை விலங்கு தெரிந்தது. சேந்தனார் ஜெயில் கதவுகள் திறந்தன. பட்டினத்தார் காலில் வந்து விழுந்துட்டார். ராஜா ஓடி வந்தான் பின்னாலேயே. பட்டினத்தார் பெருமை தெரிஞ்சது, சேந்தனார் பெருமை தெரிஞ்சது. சேந்தனார் ஊர்ல இருக்க மாட்டார், காட்டுல வந்து உட்கார்ந்து இருப்பார். வீட்டில் ஒரு நடராஜ விக்கிரகம் வச்சிருப்பார். தினந்தோறும் நடராஜாவுக்கு களின்னா தெரியுமா, இந்த இனிப்புல பண்ணுவாங்கல்ல, உளுந்து அப்புறம் இந்த வெல்லம் எல்லாம் சேர்த்து பண்றது உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க. திருவாதிரை களின்னு திருவாதிரை அன்னைக்கு பண்றாங்கல்ல, இந்த களி தான் ஆண்டவனுக்கு நைவேத்தியம் பண்ணுவார் சேந்தனார். விக்கிரகத்தை, நடராஜ விக்கிரகத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணி சிவான்ட்டு சாப்பிடுவார். ஒரு நாள் ஒரு சன்னியாசி வந்துட்டார். புலித்தோல் கட்டி இருக்கிறார், சூலாயுதம் ஏந்தி இருக்கிறார், நெற்றி நிறைய நீர், பசிக்குதேன்னாராம். இவர் களிதான் இருக்குன்னாராம். ரொம்ப களிப்போடு சாப்பிடுவேன்னாராம். களினா மகிழ்ச்சின்னு அர்த்தம். வந்தவர் பகிரார சாப்பிட்டார். ஐயா, இன்னும் கொஞ்சம் களி இருக்கா, என் பொண்டாட்டிக்கு கொடுக்கிறேன்னு வாங்கிக்கிட்டாராம். இவர் இருந்ததை எடுத்து அவர் கையில் கொடுத்து விட்டார். முடிஞ்சது, சாப்பிட்டு போயிட்டார். இவங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் அன்னைக்கு ஒன்றும் கிடையாது. சிவா அவங்க சாப்பிட்டாங்க, யாரோ வந்தவர் சாப்பிட்டார்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கார் சேந்தனார். கோயில்ல அன்னைக்கு சாயந்தரம் நடராஜாவுடைய கருவறை திறக்கிறாங்க. நடராஜாவுக்கு முன்னாலே களி சிந்தி கிடக்கு. என்ன சுத்தமா உள்ள கோயில்ல களி சிந்தி கிடக்கு. கமகமகமான வாசனை அடிக்குது. சில வீடுகளில் சாம்பார் வாசனை மூக்க தொலைக்கும். எப்பவுமே மனுஷனுக்கு மூளையை விட மூக்கு வேகமா வேலை பார்க்கும். இயல்பு. ஆமா, சாம்பார் வாசனை அடிக்குமா இல்லையா நமக்கு? ஆகா, நல்லா இருக்குடா சாம்பார் வாசனைம்பா. என்ன, எல்லா ஜென்மத்திலையும் இந்த நாக்கு ருசி நம்மளை விட்டு போகாது. பிறந்த பிள்ளைக்கு வாயில பாலை தொட்டு வாங்க அப்படின்னா எவன் சொல்லி கொடுத்தான்? அதான் பழைய பிறவி இருந்ததுங்கிறதுக்கு அடையாளம். பிறக்கிற போதும் பாலை ஊத்துவான், போற அன்னைக்கும் பாலை ஊத்துவான். அதுவும் பால் தான், இதுவும் பால் தான். புரிஞ்சு வச்சு கதை. களி வாசனை அடிக்குது. எல்லாம் ஆச்சரியப்பட்டானா. நடராஜா சொன்னாரா, சேந்தனார் விட்டு களி நமக்கு உகப்பு. இன்னைக்கு திருவாதிரை, இனிமே ஆண்டுதோறும் களிதான் எனக்கு நைவேத்தியம்னாரா. அப்படிப்பட்டவர் சேந்தனார். சேந்தனார் விறகு விற்று வாழ்க்கை. அதிலே சிவனடியார்களுக்கு சாப்பாடு. பட்டணத்தாட்டிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் சோத்துக்கு என்ன மாதிரி செய்யணும்ல, விறகை எடுத்து விற்று வாழ்க்கை. அந்த களி சேந்தனாருக்கு ரொம்ப பெருமை. 3 பெருமை என்ன தெரியுமா? 1, திருவிடைக்களியை பாடியவர் சேந்தனார். திருவிடைக்களி முருகன். இதுவரைக்கும் சிவபெருமானத்தான் பாடியிருக்கு திருமுறையில. 8ஆம் திருமுறை முடிய சிவபெருமான் தான். 8ஆம் திருமுறையில ஒரே ஒரு பாட்டு அம்பாளுக்கு, காதார் குளையாட. 9ஆம் திருமுறையிலே முருகப்பெருமானுக்குன்னு 10 பாட்டு. இப்பத்தான் திருமுறைக்குள்ளே முருகப்பெருமான் வர்றார். யாரு பாடினது? சேந்தனார் பாடினது. எந்த ஊர்? திருவிடைக்களி. சேந்தனார் சிதம்பரத்தை பாடினார், திருவிடைக்களியை பாடினார், நடராஜாவையும் பாடினார், முருகப்பெருமானையும் பாடினார். நடராஜாவை பாடின பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கற்றவர் விடுங்கும் கற்பக கனியை. அது கற்பக கனி. அது என்ன கற்பகம்? ஒருத்தன் மே மாச வெயில்ல போய்கிட்டே இருந்தான். ரொம்ப தாகமா இருக்கு, பசிக்குது. பசிக்கு சாப்பாடு கிடைச்சா தேவையில்லையேன்னு நினைச்சான். ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்தான். திடீர்னு சாப்பாடு வந்துருச்சு. அட பரவாயில்லையே, தண்ணி கிடைச்சா தேவையில்லையேன்னா தண்ணி வந்துருச்சு. காத்தடிச்சா தேவையில்லையேன்னா காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நினைச்சே எல்லாம் நடக்குது.
சோத்தை சாப்பிட வேண்டியதானே போட்டு இதை பரிமாறுறதுக்கு அழகான இளம்பெண்ணு கிடைச்சா தேவையில்லையேன்னு நினைச்சாங்க. இந்த புத்தி இருக்கே ஒழுங்கா இருக்காது, மோசமான புத்தி. எப்படி வேணுமா, இளம்பெண்ணு அழகான பொண்ணு வேணுமா பரிமாறுறதுக்கு. என்ன அவளையா சாப்பிட போறேன், ஆனாலும் பரிமாறுறதுக்கு அப்படி பொண்ணு வேணுமா நினைச்சா ஒரு அழகான பொண்ணு வந்துருச்சு. பரிமாற ஆரம்பிச்சது, வயிறார சாப்பிட்டான், ருசியா இருக்கு. சாப்பிட்டு முடிச்ச உடனே களைப்பா இருக்கு, தூங்கினா தேவையில்லையே, கட்டிலும் மெத்தையும் இருந்தா தேவையில்லையேன்னா. இந்த மனுஷனுக்கு ஆசைக்கு எல்லையே கிடையாது. கொடுக்க கொடுக்க கேட்டுக்கிட்டே இருக்கவே மனுஷன் தான். கவியரசு கண்ணதாசன் அழகா சொல்லுவார், அந்த காலத்திலே ஒரு நாளைக்கு 10 ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒரு நாளைக்கு 10,000 சம்பாதிக்க முடியுமான்னு நினைச்சேன். சின்னப்பா தேவர் இப்ப வந்து ஒரு நாளைக்கு 10,000 கொட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப நினைக்கிறேன், நாமே நோட்டடிச்சா என்னன்னு. இதான் மனுஷன். 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு கொடுக்கிறாரு, வாங்கிட்டு பேசாம இருக்கியா? நாமளே நோட்டடிச்சா என்ன, டாலரே அடிக்கலாமே. இதான் மனுஷன். Man is a bundle of desires. ஆசைகளின் கட்டுக்கு பெயர் மனிதன். கற்பக மரத்தின் கீழே உட்கார்ந்தானா, சாப்பிட்டானா, கட்டிலு மெத்தை இருந்தா தேவையில்லைன்னு நினைச்சானா, கட்டிலு மெத்தையும் வந்துருச்சு. ஏறி படுத்தான். ஒழுங்கா நினைச்சான்ல, இப்ப தப்பு தண்டாவா நினைச்சான். என்ன நினைச்சான்? நீங்க நினைக்கிறாப்புல ஒண்ணு நினைக்கல. இது பகவான் ராமகிருஷ்ணர் கதை. என்ன நினைச்சான் தெரியுமா? நினைச்சதெல்லாம் நடக்குது, என்னமோ தெரியலையே. இப்ப ஒரு புலி வந்து என்னை அடிச்சு விட்டா, புலி வந்து அடிச்சு விடுச்சு. ஏன்? இவன் உட்கார்ந்த மரம் கற்பக மரம். கற்பக மரத்தின் கீழே உட்கார்ந்து எதை நினைக்கிறாயோ அது கிடைக்கும். பகவான் கற்பக மரம், ராமலிங்கேஸ்வரர் கற்பக மரம். அவனுக்கு கீழே உட்கார்ந்து எதை நினைக்கிறியோ அது உனக்கு தரப்படும். நல்லதா நினைச்சாலும் கிடைக்கும், தப்பா நினைச்சாலும் உன் தலையில வந்து விடியும். நினைக்கப்படாது. கற்றவர் விடுங்கும் கற்பக கனியை. இன்னொன்னு சொல்லட்டுமா? இந்த கற்பக மரத்துக்கே வறுமை வந்துட்டா எங்க போகும்? கற்பக மரம் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குது, அதுக்கே வறுமை வந்துருச்சு, எங்க போகும்? பிள்ளையார்பட்டிக்கு போகுமா? பிள்ளையார்பட்டி பிள்ளையாருக்கு என்ன பேரு? கற்பக விநாயகர்னு பேரு. இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் 9 கோயில்ல பிள்ளையார்பட்டி ஒரு கோயிலுங்க. கற்பக விநாயகர்னு பேரு. அவர்கிட்ட போய் நிக்குமா, எனக்கு வருமே, நீங்க தான் காப்பாற்றணும். அப்போ அவர் எவ்வளவு பெரிய ஆளு. ஒருத்தர் கோயில் ஒரு ஆண்டவர் பாடுறார், முற்பவத்தில் யான் புரிந்த தீவினைகள் முழுதகற்று முகத்தினானை, அற்ப சுகத்தனிகளுத்தாய்ங்கரனை பிற்பவம் அகற்றும் கோவை, சொற்பொழுது புரியாத வணிகர் குலம் தினம் வணங்கும் துணைத்தாளானை, கற்பகத்தின் மிடி அகற்றும். மிடின்னா என்ன? சல்வார் கம்மீஸ் மிடி இல்ல, மிடின்னா வறுமைன்னு அர்த்தம். கற்பகத்தின் மிடி அகற்றும் கற்பகமாம் விநாயகனை கருத்துள் வைப்பாம். சிவபெருமான் யாரு? கற்பக மரம். கற்றவர் விடுங்கும் கற்பக கனியை, கரையிலா கருணை மாகடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை. மற்றவர்களுக்கு அவன் காட்சிக்கு அகப்படாதவன், அடியார்களுக்கு அகப்படக்கூடியவன். மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனமணி விளக்கை. நீங்கள் மதித்தால் உங்கள் மனத்தில் விளக்காய் இருப்பான். செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை, முப்புறங்களை வென்ற பெருமானை, திருவேடிமலரை வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே, என்னுடைய கண்கள் குளிர்ந்தன அப்படின்னு பாடினவர் சேந்தனார். சேந்தனார் பாடின ஒரு பாட்டு கட்டாயமா சொல்லணும். அது என்ன தெரியுமா? முருகனை பத்தி பாடின பாட்டு. திருவிடைக்கடி முருகன். மாதுளாம் மனந்தன் கையில் சங்கம் பவ்வினான் மலைமகள் மதலை. மலைமகள்னா பராசக்தி, அவ பிள்ளை முருகப் பெருமான். என் கையில போட்டிருந்த வலைகளை கலட்டிக்கிட்டு போயிட்டான். முருகன் என்ன திருடனா? ஆமா, முருகன் திருடன் தானே. செம்மான் மகளை திருடும் திருடன். அவங்க அப்பா சிவபெருமான் என்ன திருடனா? ஆமா,
உள்ளங்கவர் கள்வன். நீங்க சொல்லியிருக்கீங்க மனசை திருடுறவன், அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். நமக்கு தெரியாம மனசை திருடிவிடுவான். திடீர்னு ஒரு நாள் காலம்பர ஏதோ கோயிலுக்கு வந்தா தேவையில்லைன்னு தோணும், கோயிலுக்கு வருவான், பார்ப்போம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன அர்த்தம்? திருடி விட்டான்னு அர்த்தம். நம்மளுக்கு தெரியாம நம்மள்கிட்ட திருடி விட்டான். ஆனா அந்த திருட்டு சந்தோஷமா இருக்கு. கண்ணதாசன் பாடுவார் கண்ணனை பத்தி, திருடிக்கிட்டு போயிட்டான், திருட்டு கொடுத்தேன், சந்தோஷமா இருக்கு. கண்ணன் என் மனசை திருடிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த திருட்டு. அது மாதிரி மாதுலாம் மனம் தந்தன் கையில் சங்கம், என் வளையலை கழட்டிக்கிட்டு போயிட்டான். முருகனா கழட்டிக்கிட்டு போனா இல்ல, முருகனை நினைச்சு நினைச்சு இந்த பொண்ணுக்கு கை ரொம்ப ஒல்லியா, உடம்பு மெல்லிசா போச்சான், வளையல் கலண்டு விழுந்துருச்சான். மாலுலாம் மனம் தந்து என் கையில் சங்கம் வவ்வினான் மலைமகள் மதலை மேலுலாம் தேவர் குலம் முழுதாளும் குமரவேள் வள்ளிதன் மணாளன். வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் மூணாவதா என்னையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? புரியுதா? ஏன் வள்ளின்னா தெய்வானைங்க கூடாதா? தெய்வ யானை முதல் கல்யாணம், ரெண்டாவது வள்ளி கல்யாணம். எப்போ ஒண்ணுக்கு மேலேன்னு ஆரம்பிச்சிருச்சோ மூணாவதா என்னையும் கட்டிக்கிட்டா இந்த ஆளுக்கு என்ன கெட்டு போச்சு? அதான் வள்ளிதன் மணாளன். இன்னொன்னு தெரியுமா? தெய்வ யானை தேவர்களால் தரப்பட்ட பெண், வள்ளி நாச்சியார் நம்மளால கொடுக்கப்பட்ட பெண். தெய்வ யானை கிரியை, வள்ளி நாச்சியார் இச்சை. தெய்வ யானை கடமைகளால் தரப்பட்டவள், வள்ளி நாச்சியார் அன்பினால் வந்தவள். நமக்கெல்லாம் வள்ளின்னு பேர். தேவர்கள் கொடுத்தது தெய்வ யானையை. ஆண்டவனை ரெண்டு விதமா பூஜை பண்ணலாம். ஒன்று கிரியைகளினால பூஜை பண்ணலாம், ரெண்டு அன்பினால கண்ணீர் கொட்ட பூஜை பண்ணலாம். அன்பினால கண்ணீர் கொட்ட பூஜை பண்ணனா உங்களுக்கு பேரு வள்ளி, உங்களை தேடி முருகன் வருவான். கிரியைகளால பூஜை பண்ணனா உங்களுக்கு பேரு தெய்வானை, நீங்க முருகனை தேடி போகணும். தெய்வானை முருகனை தேடி போய் திருப்பரங்குன்றத்துல கல்யாணம் கட்டிக்கிட்டான். வள்ளி நாச்சியாரை தேடி முருகப்பெருமான் காட்டுக்கு வந்தான். அதையெல்லாம் கடைசி 2 நாள்ல பார்ப்போம். மேலுலாம் தேவர் குலமுழுதாளும் குமரவேள் வள்ளிதன் மணாளன் சேலுலாம் கடனின் திருவிடைக்களியில் திருக்குறா நீழல் கீழ் நின்ற குராமரம், அதன் கீழ் இருக்கிற பெருமான். வேலுலாம் ஜடக்கை வேந்தனன் சேந்தன் என்னும் என் மெல்லியல் இவளே. சேந்தனார் பாட்டு. 3வது கருவூர் தேவர். 9 இருக்கு, முடியாது, ஒரு 2 போறேன், முடிச்சிடுறேன். கருவூர் தேவர் ரொம்ப பெரிய ஆள். கருவூர் தேவர் 2 செய்தி சொல்றேன். திருநெல்வேலிக்கு போனார். பெருஞ்சித்தர் பசிக்குது, ஒருத்தனும் சாப்பாடு கொடுக்கல. கோயில்ல பிரசாதம் கொடுக்கிற பழக்கம் உண்டு. அதுலயும் பெருமாள் கோயில்ல பிரசாதத்தை காமிச்சு ஆட்களை இழுத்துருவாங்க. திருப்பதினா என்ன ஞாபகம் வரும்? லட்டு. பெருமாளா நினைப்புக்கு வராரு. அநியாயத்தை பார்த்தீங்களா? ஸ்ரீரங்கம்னா அரவண பாயாசம், அழகர் கோயில்னா தோசை. ராமானுஜர் பிரசாதத்தை கொடுத்து ஆட்களை இழுத்து பெருமாளை பத்தி சொல்லி பக்தனாக்கிட்டார். நம்ம ஆளு பிரசாதம்னா வருவான்ல. நாங்க மதுரையில கூட்டம் நடத்துவோம். ஆரம்பிக்கிற பொழுது ஒரு 50 பேர் தான் இருக்கும். பிரசாதம் கொடுக்கிற நேரத்தில் 500 பேர் வந்துடும். அப்படித்தான் எங்களுக்கு சந்தோஷம். பரவாயில்ல, கடைசியிலாவது கேட்டாங்களே, பரவாயில்ல. இப்போ கருவூர் தேவர் திருநெல்வேலிக்கு போனார். பசிக்குது, சாப்பாடு கிடையாது. கோபம் வந்துருச்சு. ஈசன் இங்க இருந்தா எனக்கு சோறு போடுவான்ல, ஈசன் இங்க இல்ல, எருக்கு முளைச்சு போச்சுட்டார். ஈசன் அங்கே, எருக்கு இங்கேன்ட்டார். எருக்கு முளைச்சா என்ன அர்த்தம்? ஒன்னத்துக்கும் பயன்படாத பூமின்னு அர்த்தம். கோயில்ல சன்னிதானத்தில் எருக்கு முளைச்சிருச்சு, சிவலிங்கத்தை காணும். சித்தர் வாக்கு சிவத்தின் வாக்கு. ரொம்ப சித்தர்கள், நமக்கு புரியாது, ஆனா பரமஞானிகள். நான் நிறைய சித்தர்களோட பழகியும் இருக்கிறேன். எனக்கு வேண்டிய ஒரு சித்தர் 1968, அப்ப எனக்கு 25 வயசு. சென்னையில பவளக்கார தெரு, அங்கே ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய நகர விடுதி.
அந்த மாடியிலே அந்த சித்தர் இருந்தார். நான் ஒரு 2-3 நாள் கீழே போய் தங்கி இருந்தேன். அந்த சித்தர் ரொம்ப பேச மாட்டார். திடீர்னு ஒரு நாள் எல்லாரையும் கூப்பிடுவார். மேலே பஜனை வாங்குவார். எல்லாரையும் உட்கார வச்சு பஜனை பண்ணுவார். முடிகிற பொழுது பிரசாதம் எங்கே இருந்து வரும்னு தெரியாது கொடுப்பார். ஒருத்தனுக்கு ஒன்றும் புரியாது, ஏற்பாடெல்லாம் பண்ணல, கொடுப்பார். ஒரு நாள் என்ன பண்ணார், இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு சிவபூஜைட்டார். எல்லாம் போய் உட்கார்ந்தாங்க. 12 மணி எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தார். விபூதியை அள்ளி உடம்புல கொட்டிக்கிட்டார், சாஞ்சார், முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் அவர் சமாதி வச்சிருக்காங்க சென்னையில், திருவொற்றியூர்ல கொண்டேன். அப்படிப்பட்ட சித்தர்கள். இப்ப பழனிக்கு பக்கத்துல கணக்கம்பட்டின்னு ஒரு ஊர். பழனிக்கு போனா கணக்கம்பட்டிக்கு போகணும். கணக்கம்பட்டியில ஒரு சித்தர் இருக்காரு. சில பேர்கிட்ட பேசுவார், சில பேர்கிட்ட பேச மாட்டார். ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு போனேன். அந்த ஆள் பிரியாணி வாங்கி கொடுத்தார், சைவ பிரியாணி. கொடுத்த உடனே தூக்கி மூஞ்சில போடா, மூஞ்சில எரிஞ்சிட்டார். அவருக்கு எப்படி இருக்கும், சாப்பிட மாட்டார். நாங்க ஒரு 6 பேர் போனோம். அந்த சித்தர், எனக்கு பயம், இவர் என்ன சொல்ல போறாரோ, நம்மளை விரட்டுவாரோ என்னவோ. 5-6 பேர் போறோம். முருகா 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 முருகான்னுட்டே போறோம். இங்க வாண்டார், சந்தோஷம், கூப்பிட்டார். 6 பேரும் போயிட்டோம். இந்த மரத்தை தூக்குன்ட்டார். ஒரு தென்னை மரம், நீள மரம் கிடக்கு, தூக்குன்ட்டார். 6 பேரும். நாங்க வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு தூக்கினா கையெல்லாம் வலிக்குது. முன்ன பின்ன மரம் தூக்கி பழகினா தானே. மரத்தை தூக்குன்ட்டார். நான் கஷ்டப்பட்டு தூக்கினேன். என் பக்கத்துல வந்து தோல்ல கைய வச்சார். தூக்குன சுமை தெரியல. அவர் கைய வச்சாருன்னா மரத்தினுடைய எடை வெயிட் தெரியல. விலகி போனாருன்னா மரம் கணக்குது. சிரிக்கிறார், சந்தோஷமா சிரிக்கிறார். இந்த மரத்தை இழுத்து கொண்டாந்து அங்க போடுங்கடான்ட்டார். நாங்க 6 பேர் கஷ்டப்பட்டு திருவாரூர் தேர் இழுத்த மாதிரி அந்த மரத்தை இழுத்து கொண்டே போட்டுட்டோம். போட்டாரா, அப்படி பார்த்தார். அங்கே ஒரு கட்டடம் இருக்கு, தெரியுதா? ஆமா, அதுல உள்ள செங்கலை எல்லாம் பேத்து எடுத்துக்கிட்டு வரான்ட்டார். அதுல சிமெண்ட் கிடையாது, செங்கல் தான். ஆளுக்கு போய் கடப்பாறையை வச்சு பேத்து கொண்டாந்தா இவர் அதை வச்சு இங்க ஒரு வீடு கட்டுறார். இந்த சித்தர் காலையில 8 மணிக்கு போனோமா, ராத்திரி 5 சாயந்தரம் 5 வரைக்கும் உட்காந்து விட்டார். பசியே இல்லை. பசிக்குமா இல்லையா? பசிக்கல. அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்க, அவர் முகத்தை பார்த்தா பசிக்கல. அங்க ஒரு வீடு அவரு கட்டி விட்டார். கட்டி விட்டு உள்ள போய் தகவல கையை வச்சு படுத்துக்கிட்டாரு. இப்படி நாங்க எந்திரிச்சு உட்காருட்டார். 6 பேரும் முன்னால உட்கார்ந்துட்டோம். ஒரு நாய் வளர்க்கிறார். அப்படி பார்த்தார், இந்த நாய் ஓடி வந்து நக்க ஆரம்பிச்சுது. எனக்கு எப்படி இருக்கும், வள்ளுன்னு விழுந்தா எங்க என்ன மலேசியாவுக்கா வர முடியும்? 45 ஊசி தொப்புளை சுத்தி போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். இந்த நாய்ங்க அப்படியே உடம்பு பூரா நக்குது, கை காலெல்லாம் ஆடுது. பேசாம உட்கார்ந்து இருக்கேன். அவரு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ரொம்ப ஆச்சரியம். ஒரு இது வந்து 2005ல் சொல்றேன் கேளுங்க, முக்கியமான செய்தி. நான் எந்திரிச்சேன், போயிட்டு வரேன். உட்காரு. என் கூட ஒருத்தர் வந்தார். அவரு போய் காலில் விழுந்து கும்பிட்டார். இப்படி பார்த்தார். என்ன கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை. போடா, இதான் ஆசீர்வாதம். போடா, என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட? வந்துட்டார். நாங்க போயிடும், எந்திரிச்சோம். இப்போ ஒன்றும் சொல்லலை. காலில் போய் விழுந்து கும்பிட்டேன். இங்க கும்பிடாத, மேல் நோக்கி ஒருத்தர் இருக்கிறான், மேற்கு நோக்கி, அவனை கும்பிடு, எல்லாம் கொடுப்பான். யாரு மேற்கு நோக்கி இருக்கா? பழனி ஆண்டவன். பழனி ஆண்டவன் சந்நிதி மேற்கு நோக்கிய சந்நிதி. ஐயப்ப சாமி கிழக்கு நோக்கி இருப்பார். தமிழ்நாட்டுக்காரன் பூரா அங்க போவான். பழனி ஆண்டவன் மேற்கு நோக்கி இருப்பார். கேரளத்தால் பூரா இங்க வருவார். மேற்கு நோக்கி அங்கே பாக்குறாரு. அப்படின்ட்டார். இருங்க, முக்கியமான செய்தி. அன்னைக்கு ராத்திரி 6 மணிக்கு தான் எங்களை விட்டார். சாப்பாடு இல்லைங்க அன்னைக்கு காலையில இருந்து. ஆனா பசிக்கல, கொஞ்சம் கூட பசி இல்லை. இவர் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கார், அவரும் சாப்பிடல. நாங்க வந்துட்டோம். அதுக்கு 10 நாளைக்கு அப்புறம் எங்கள முக்கியமான ஆள் ஒருத்தர், அவர் பையனுக்கு ஹார்ட்ல ஒரு மேஜர் ஆபரேஷன் ஆகி ஆள் காப்பாற்றப்பட்டார். அவர் சொல்றார், சாமி அந்த வீட்டை பிரிச்சு
இந்த வீட்டை கட்டினார்ல அந்த பையனுக்கு மறுபிறப்பு கொடுத்துட்டாரு. இன்னொரு முக்கியமான செய்தி சொல்ல போறேன். அந்த ஆளை போடாருல, குழந்தை வேணும்னு கேட்ட ஆளை, அவரு சிவபூஜை பண்றவர். மறுநாள் 10 நாளைக்கு அப்புறம் திரும்ப போனார். அன்னைக்கும் போடான்ட்டார். திரும்ப ஒரு தரம் போனார். இப்ப அப்படி பார்த்த, என்னடா என்ன வேணும் உனக்கு? குழந்தை வேணும். அந்த கிணத்துல போய் குளிச்சுட்டோம். ஒரு பாலுங்கிணறு, அதுல தண்ணி அரைச்சு குளிச்சா 1000 பூச்சி அதுக்குள்ள கிடக்கு. தண்ணியை தள்ள ஊத்தி குளிச்சாச்சு. வந்து நிற்கிறார். இப்படி பார்த்த, துவட்டு தொடச்சாச்சு. காக்கா பறந்துருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு. போடா, என்ன மாதிரி புரியுது உங்களுக்கு எல்லாம்? காக்கா பறந்துருச்சு, அதான் சித்தர் வாக்கு. காக்கா பறந்துருச்சு, ஆடு குட்டி போட்டுருச்சு, போடா. இவருக்கு தலையும் புரியல, பாலும் புரியல, என்னமோ சொல்றார், புரியல. வந்தா சரியா 10வது மாசம் சனீஸ்வர பகவான் கிரக பெயர்ச்சி ஆகிற அன்னைக்கு பெண் குழந்தை பிறந்துருச்சு. என்ன சொன்னார்? காக்கா பறந்துருச்சு. சனிக்கு வாகனம் காக்கா. சனி ஒரு கிரகத்தில் ஒரு வீட்டில இருந்து அடுத்த வீட்டுக்கு மாற சனி பெயர்ச்சி. எல்லாருக்கும் தெரியுமில்ல சனி பெயர்ச்சி. காக்கா பறந்துருச்சுன்னா சனி பெயர்ச்சி. ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா உன் பொண்டாட்டிக்கு புள்ள பிறக்கும். இப்பதான் புரியுது, 10 மாதத்துக்கு அப்புறம். இப்படிப்பட்ட சித்தர்கள்ல கருவூர் சித்தர் ஒருத்தர் திருநெல்வேலிக்கு போனார். என்ன சொன்னார்? சிவபெருமான் சாப்பாடு போடலையா, எருக்கு இங்கே சிவம் அங்கேன்ட்டார். சிவலிங்கத்தை காணும், எருக்கு முளைச்சிருச்சு. ஊர்ல உள்ளவன்லாம் காலில் வந்து விழுந்து கும்பிட்டு, சாமி திருநெல்வேலியில சிவபெருமான் இல்லாட்டி திருநெல்வேலிக்கு என்ன மதிப்பு? மதுரை மைனஸ் மீனாட்சி சீக்குவல் டு என்னங்க? மீனாட்சி இல்லைன்னா மதுரைக்கு என்ன மதிப்பு? ஒண்ணும் கிடையாது. எல்லாம் காலில் விழுந்து கும்பிட்டான், சாப்பாடு போட்டாங்க. சாமி எப்படியாது மாத்திரணும். சிரிச்சார். எருக்கு அங்கே, ஈசன் இங்கே. சிவன் இங்க வந்துருச்சு, எருக்கு அந்த பக்கம் முளைச்சிருச்சு. இன்னொரு இடம் சொல்றேன். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில், ராஜராஜ சோழ தேவனுடைய திருப்பணி, பெரிய சிவலிங்கம். அவன் இலங்கைக்கு வந்தான், புத்த விகாரத்தை பார்த்தான். புத்தர் சிலை பெருசா இருக்கு, இதே மாதிரி நம்ம ஊர்லயும் செய்யணும்னு ஆசைப்பட்டான். பெரிய கோயில் கட்டினான். கோயிலுக்கு என்ன பேரு? பெரிய கோயில். சிவபெருமான் பெரிய சிவலிங்கம். போயிருக்கடா, பெரிய முரட்டு சிவலிங்கம். அபிஷேகம் எல்லாம் உங்க ஆளாக்கு பால் அவர் மூக்குக்கு கூட போகாது. ஒரு 300 படி இருந்தா ஒரு பகுதி நனையும். அவ்வளவு பெரிய சிவலிங்கம். மேடை போட்டு ஏணியில ஏறித்தான் அபிஷேகம் பண்ணணும். பெருவுடையார்னு அவருக்கு பேரு. அம்பாளுக்கு பேரு பெரிய நாயகி. நந்தி பெரிய நந்தி. எல்லாம் பண்ணனானா பெருவுடையாரை கொண்டு சிவலிங்கத்தை வச்சுட்டான். மூலமூர்த்தி அசையப்படாது, உற்சவ மூர்த்தி அசையாம இருக்கப்படாது. ராமலிங்கேஸ்வரருக்கு என்ன பண்றோம்? அஷ்டபந்தனம் பண்றோமா இல்லையா? அசையப்படாது. உற்சவமூர்த்தி அசையாம இருக்கப்படாது. அஷ்டபந்தனம் பண்றான், இழகிக்கிட்டே வருது. கெட்டியா பிடிக்க மாட்டேங்குது, இழகி இழகி வருது. எல்லாம் கஷ்டப்படுறான். இவ்வளவு பெரிய சிவலிங்கம், அதுக்கு அஷ்டபந்தனம் பண்ணணும், பூமியோட சேர்த்து ஒட்டணும், ஒட்ட முடியல. ராஜராஜ சோழன் கருவூர் தேவரை நினைச்சான். கருவூர் தேவர் காட்சி கொடுத்தார். சாமி இப்படி ஆகி போச்சு. அஷ்டபந்தன மருந்த கொண்டாடினார். புதுசா இடிச்சாங்க அஷ்டபந்தனம். 8 மருந்து கிடிச்சு கொடுத்தாங்க. வாயில தாம்பூலம் போட்டிருந்தார் கருவூர் தேவர். தாம்பூல எச்சில துப்பினார், குலைச்சார். இப்ப பூசியாச்சு, புடிச்சிச்சு. இன்னைக்கு அதான் கருவூர் தேவருடைய கோயில். தஞ்சாவூர்ல பிரகதீஸ்வரர் கோயில்ல ஒரு சன்னதி இருக்கு. அவ்வளவு பெரிய மகான் கருவூர் தேவர். அவர் பாடின பாட்டு, பன்னெடுங்காலம் பணி செய்து படையோர் தாம்பலர் ஏம்பலித்திருக்க என்னடுங்கோயில் நெஞ்சு வீட்டிருந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். பல பேர் பலகாலம் தவன் செய்தார்கள் சிவபெருமானே, அவர்களுக்கு காட்சி கொடுக்காமல் எம் மனசுக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கியே. நம்ம பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் சிவபெருமானை கும்பிட்டு இருக்கோம்.
மின்னடும் புருவத்திளமையில் அணையார் விலங்கல் செய் நாடக சாலை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேச்சுரத்திவர்க்கே. தஞ்சை ராஜராஜேச்சுரம் அதை பத்தி பாடின பாட்டு. இன்னொரு பாட்டு என்ன தெரியுமா? முடிக்கிறேன், நேரம் இல்லை. மனசு ஆண்டவனை நினைச்சா நஞ்சு உருகணும், நைந்து உருகணும். அப்ப வினையெல்லாம் நஞ்சு போயிடும். இது நஞ்சு, அதுவும் நஞ்சு போயிடும். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார். அப்படி நைய நைய என்ன ஆகும்? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். ஆண்டவன்ட்ட கண்ணீர் கொட்ட நின்னா தீவினை பூரா போயிடும். அவன்கிட்ட போய் பேசணும், பகவானேன்னு பேசணும். பேசினாத்தான் அவன் நம்ம கூட பேசுவான். அதை சொல்றார். நையாத மனத்தினை நைவிப்பானி தெருவே ஐயா நீ உலா போந்த அன்று முதல் இன்று வரை கையாரத் தொழுது அருவி கண்ணாரச் சொரிந்தாலும் செய்யாயோ அருள் கோடை திரைலோக்கிய சுந்தரனே. திரைலோக்கிய சுந்தரம்னு இதுக்கு பேரு. அந்த இடத்துல பாடுறார். ஒன்னை சொல்லிட்டு முடிச்சுக்க. நிறைய பாட்டு இருக்கு. திருவிசைப்பா 298 பாட்டு, திருப்பல்லாண்டு 13 பாட்டு. இந்த திருப்பல்லாண்டு சொல்லாம இருக்கக்கூடாது. அற்புதமான பாட்டு. திருப்பல்லாண்டு சொல்லி முடிக்கிறோம். இப்ப நம்ம திருப்பல்லாண்டுக்கு என்ன சிறப்பு? நடராஜா தேர்ல தான் வருவார், வேற வாகனம் கிடையாது. ரிஷப வாகனத்தில் வருவாரா? நம்ம சிவபெருமான் எல்லாத்திலையும் வருவார். நடராஜ மூர்த்தி தேர்ல தான் வருவார். அதுவும் சிதம்பர தேர் ரொம்ப புகழ்பெற்ற தேர். என்னைக்கு பெரிய தேர்? மார்கழி மாசம் திருவாதிரை. நாளைக்கு காலம்பர திருவாதிரைன்னா இன்னைக்கு தேர். இன்னைக்கு சாயங்காலம் தேர். இன்னைக்கு ராத்திரி அப்படியே ஆயிரக்கால் மண்டபத்துக்கு போவார். ஆயிரக்கால் மண்டபத்தில் அபிஷேகம் கொடுக்கிறாங்க. மறுநாள் காலம்பர இங்க வந்துடுவார். இன்னைக்கு தேர், தேர்ல இருந்து ஆயிரக்கால் மண்டபம், அங்கே அபிஷேகம், அப்புறம் திரும்ப சிற்றம்பலம். தேர்ல நடராஜாவை உட்கார வச்சாச்சு. எல்லாம் இழுக்கிறான், இழுக்க முடியல. தேரெல்லாம் கடவுள் திருவுள்ளம். இழுத்து இழுத்து பார்க்கறான், ஒண்ணும் முடியல. அசரீரி வாக்கு சொல்லுது, சேந்தனார் வந்தால் தேர் ஓடும். சேந்தனார் எங்கே இருக்கார்? காட்டுக்குள்ள இருக்கார். ஆண்டவனுக்கு களிய நைவேத்தியம் பண்ணன புண்ணியவான், விறகு வெற்றவர், கூட்டிக்கிட்டு வா அவரை. சேந்தனார் வந்துட்டார், தேர் இழுக்கணும். வந்து நிற்கிறார், பார்க்கிறார். மன்னுக தில்லை வளர்க நம் பக்தர்கள். தில்லை மன்னுக, நம்ம பக்தர்கள் எல்லாம் எல்லாவற்றிலும் வளர்க. இதான் ஆசீர்வாதம். மன்னுக தில்லை வளர்க நம் பக்தர்கள். வஞ்சகர் போய் அகல. வஞ்சகர் நம்மளை விட்டுட்டு போகட்டும். பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனி எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமைகோன் அடியோ முக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. திருப்பல்லாண்டு அப்ப பாடுறார். அடுத்த பிறவி கிடையாது. சிவபெருமான கும்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. மதுரை கோயில்ல ஒரு பெரியவர் போய் கும்பிட்டார். சொக்கலிங்க பெருமானே, நான் போன பிறவியிலே உன்னை கும்பிடல, அடுத்த பிறவியிலே உன்னை கும்பிட மாட்டேன், ரெண்டுக்கும் சேர்த்து மன்னிச்சுக்கோ. இது எப்படி இருக்கு? இன்னைக்கு 10 ரூபாய் திருடிட்டேன், நாளைக்கும் 10 ரூபாய் திருட போறேன், ரெண்டுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் போடுங்கன்னு ஜட்ஜு கிட்ட குற்றவாளி சொன்னா எப்படி இருக்கும்? போன பிறவியிலே உன்னை கும்பிடல, அடுத்த பிறவியிலே உன்னை கும்பிட மாட்டேன். நிச்சயமா சொல்றேன், நீங்கள்னா அடுத்த பிறவியிலே சிவபெருமான கும்பிட மாட்டீர்கள். ஏன் சார், இதுக்காகவா இந்தியாவிலிருந்து உங்களை கூட்டியாதான்? என்ன அநியாயமா இருக்கு? ஏன் தெரியுமா? அந்த ஆள் சொல்றாரு, சிவபெருமானே, நான் போன பிறவியிலே உன்னை கும்பிடல. அது எப்படி தெரியும்? இந்த பிறவி வந்துருச்சுல்ல. எப்ப பிறவி எடுத்து விட்டனோ அப்ப போன பிறவியிலே உன்னை கும்பிடலன்னு தானே அர்த்தம். ஓ, அப்படி சொல்றியோ? ஆமாமா.
ஆமா, அடுத்த பிறவியில கும்பிட மாட்டேன் நீ, அது எப்படி? இந்த பிறவியிலே ஒழுங்கா கும்பிடுறல்ல, அப்ப அடுத்த பிறவி வராதில்ல, வந்தாவில்ல கும்பிடுறதுக்கு. இப்ப புரியுதா? நீங்க ராமலிங்கேஸ்வரர் காலில் விழுந்துட்டா உங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது, இருந்தாவில்ல கும்பிடுறதுக்கு. இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமே காத்து, திருவாசகம். திருவாசகம் இப்பிறவி ஆட்கொண்டு இனி பிறவாமல் காப்பாற்றுவான். அதான் பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். பால் வேணும்னு உபமன்யு முனிவர் அழுதாராம், சிவபெருமான் பார்க்கடலை கொடுத்தானா. மாலுக்கு சக்கரம் மந்தருள் செய்தவன் மல்லிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. மடமடன்னு பல்லாண்டு 13 பாட்டு பாடினார். பாடி முடிக்கிறார், தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விறுவிறுன்னு ஓடுது. பல்லாண்டு பாடி தேர் இழுத்தார்கள். எங்க? சிதம்பரத்தில். அந்த திருப்பல்லாண்டு கடைசியில் வைக்கப்பட்டது. 298 பாட்டு திருவிசைப்பா, 13 பாட்டு திருப்பல்லாண்டு, மொத்தம் 301. நல்ல பாட்டுகள். அதை இசையோட பாடவும் அந்த பொருளோடு கேட்கவும் கொடுத்து வைக்கணும். அனுபவித்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதோ கொஞ்சம் சொன்னேன். எனக்கு உள்ள நேரத்தில் சிலவற்றை சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நாளைக்கு முழுக்க மீனாட்சி பாதத்தில் உட்கார போறோம். நாளைக்கு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், அற்புதமான நூல். குமரகுருபர சுவாமிகள் வரலாறு, மீனாட்சி பிள்ளை தமிழ் வர இருக்கிறது. மீண்டும் தாமதமாக வந்தவர்களுக்காக சொல்லுகிறோம். 9, 10, 11, 12 4 நாட்கள் முருக பக்தி மகாநாடு. ஒவ்வொரு நாளும் சிறப்பு சொற்பொழிவுகள் உண்டு. 50 வெள்ளி கொடுத்து பதிந்து கொண்டவர்களுக்கு நிறைய பொருள்கள் கிடைக்கும். மெய்ப்பொருளும் கிடைக்கும், பொய்ப்பொருளும் கிடைக்கும். சரிதானே? புத்தகம் கிடைக்கும், வேல் கிடைக்கும், விபூதி பை கிடைக்கும், முருகப்பெருமானுடைய திருவருள் கிடைக்கும். இங்கே பதிந்து கொள்கிறார்கள். அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு சொல்லி, இந்த பேச்செல்லாம் இங்கே சீடியிலே இருக்கு, புத்தகமாகவும் இருக்கு, அன்பர்கள் வாங்கி கொள்ளலாம் என்பதை சொல்லி, இருந்து கேட்ட சான்றோர்கள் திருவடிகளையெல்லாம் வணங்கி, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம். Bien,